قال رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي ربي زدني علما وارزقني فهما ربي يسر ولا تعسر وتمم بالخير اللهم ارزقني علما نافعا وحفظا كاملا ودراية فهما وزقيا إلى تحصيل العلم برحمتك يا أرحم الراحمين. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيد الأنبياء وسيد المرسلين أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن المجيد والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم وما أصابكم من مصيبة فبما كسبت أيدي الناس صدق الله العظيم وصدق رسوله النبي الأمين المتين الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين أو كما قال عليه الصلاة والسلام إنما الأعمال بالنيات وإنما امرئ من كل ما نوى. அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த அகிலத்தை படைத்து பரிபாலிக்கும் செய்கின்ற வல்ல ரஹ்மானை போற்றி புகழ்ந்து இந்த ஜும்மாவுடைய பயானை ஆரம்பம் செய்கின்றேன். ஈருலகத்தின் சர்தார் கண்ணுக்கும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களே பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபியீன்கள் தபா தாபியீன்கள் ஷுஹதாக்கள் நாதாக்கள் நல்லவர்கள் குறிப்பாக நாம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் கருணையும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. இங்கு அமரக்கூடிய நம்மவர்கள் மீதும் இன்னும் இந்த ஜும்மாவிற்கு வருகை தரக்கூடிய நல்லுள்ளங்கள் மீதும் பயானை கேட்கக்கூடிய தாய்மார்கள் மீதும் சகோதரிகள் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, தொடர்ந்து 2 வாரங்களாக தொழுகையுடைய சிறப்புகளையும் அதனுடைய மகத்துவத்தையும் மேராஜுடைய சிறப்புகளையும் அந்த மேராஜிலிருந்து நம்மவர்களுக்கு படிப்பினம் பெறுவதற்காக இந்த தொழுகையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு தந்தார்கள். இந்த தொழுகையுடைய சிறப்புகளை பற்றி 2 வாரம் ஜும்மாக்களிலையும் மேராஜ் இரவுலையும் நாம் பார்த்தோம். இன்றைக்கு தலைப்பாகிறது தொழுகை இல்லாதவர்களுடைய தண்டனை. இந்த தண்டனை குறித்து சில ஹதீஸ்களையும் சில வரலாறுகளையும் சில ஆயத்துகளையும் உங்களுக்கு முன்னால் பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா 2 விஷயத்தை படைத்திருக்கின்றான். ஒன்று சொர்க்கம், ஒன்றொன்று நரகம். மனிதர்கள் வாழக்கூடிய வாழ்க்கையே சொர்க்கமாக தான் இருக்கணும் என்று ஆசைப்படுகின்ற மொழிய அந்த சொர்க்கத்துடைய அமல்களை நாம் செய்வது கிடையாது.
நம்முடைய அமல்கள் அனைத்துமே கூட்டி கழித்து நாம் பார்த்தோம் என்று சொன்னால் நம்முடைய அமல் அனைத்துமே நரகத்துடைய அமலாக தான் இந்த உலகத்தில் பார்க்கப்படுகிறது. நரகம் என்பது நம்முடைய உள்ளத்தை எல்லாம் பயப்பட செய்கிறது. கொடூரமானதா, இவ்வளவு வேதனை அளிக்கக்கூடியதா, இவ்வளோ கஷ்டத்தையும் உங்களுக்கு தரக்கூடியதா என்றெல்லாம் மனிதர்கள் நாம் நினைத்து கொண்டிருக்கின்றோம். இந்த நரகத்தை விட்டு எல்லா நபிமார்களும் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடியது போல நம்மவர்களும் இந்த நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேட வேண்டும். எதற்காக இந்த தண்டனையான இந்த சப்ஜெக்டை நான் எடுத்திருக்கேன் என்று சொன்னால், இந்த சப்ஜெக்டை கேட்டு நாம் திருந்தி விட்டோம் என்று சொன்னால் இதைவிட பெரிய பாக்கியசாலி வேறு யாரும் கிடையாது. இதைவிட பெரிய பாக்கியசாலி வேறு யாரும் கிடையாது. ஏன்னா தண்டனை சொன்னாதான் நன்மையின் பக்கம் நாம் அதிகமாக வருவோம். அதிகமான நன்மைகள் செய்வதற்காக ஒரு தூண்டுகோலாக இந்த நரகத்துடைய சில விஷயங்களை உங்களுக்கு சொல்லிவிட்டு இதன் மூலமாக நம்மவர்கள் படிப்பினம் பெற்று நன்மையை சதாவும் செய்யக்கூடியவர்களாக அல்லாஹ்தாலா ஆக்கி அருள் புரிவானாக. அப்போ நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜ் பயணம் சென்றார்கள். அந்த மேராஜுடைய பயணத்தில் முதல் வானத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்தித்தார்கள். சந்தித்த பிறகு ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய வலது பக்கம் சொர்க்கத்தையே பார்த்தார்கள். அவருடைய இடது பக்கத்தில் சொர்க்கத்தையும் நரகத்தை பார்த்தார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என மேராஜுடைய இரவில் சொர்க்கத்துடைய சிறப்புகளை பற்றி பார்த்தோம். இன்றைக்கு அந்த நரகம், இத்தனை நரகம் அல்லாஹ்தாலா படைத்திருக்கின்றான் என்று சொன்னால் ஜஹீம் என்ற ஒரு நரகம் இருக்கிறது, ஜஹன்னம் என்ற ஒரு நரகம் இருக்கிறது, தலா என்ற ஒரு நரகம் இருக்கிறது, சயீர் என்ற நரகம் இருக்கிறது, சகர், ஹாவியா, உத்தமா. 7 நரகத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தார்கள். அந்த 7 நரகம் எவ்வளவு பெரிய கொடூரமானது என்று நாம் பார்க்க போகிறோம். முதலாவதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஜஹீம் என்ற நரகத்தை பற்றி சொல்லும் பொழுது வலிகுல்லி ஷௌகின், அந்த நரகத்துக்குள் 3 பேர் செல்வார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். அப்ப கேட்கப்படுகிறது, அந்த நரகத்துக்குள் முதல் நுழையக்கூடியவர்கள் யார் என்று சொன்னால் அடுத்தவர்களை பற்றி சதாவும் குறை சொல்லி திரியக்கூடியவர்கள் செல்வார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இந்த தன்மை இன்றைக்கு எல்லா மக்களிடத்தில் இருக்கிறது. எங்கே நின்றாலும் அடுத்தவர்களை பற்றி குறை சொல்லாத மனிதர்கள் இந்த உலகத்தில் காண முடியாது, பார்க்க முடியாது. ஏதாவது ரூபத்தில் அடுத்தவர்களை பற்றி தான் நம்ம பேசுகிறோம். அடுத்தவர்களை பேசாத ஆண்களாக இருக்க முடியாது, பெண்களும் இருக்க முடியாது. ஒருத்தருக்கு ஒருத்தர் குறை சொல்லி தான் இந்த பூமியில் நாம் திரிந்து கொண்டிருக்கின்றோம். புறம் பேசி கொண்டுதான் நாம் திரிந்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ்தாலா குர்ஆன்ல சொல்லும் போது வஹீலுல் லிகுல்லி ஹுமஸத்தில் லுமஸா, ரொம்ப தெளிவாக சொல்வான், பிறருடைய குறைகளை பேசி திரிபவர்களுக்கு கேடு என்று அல்லாஹ்தாலா சொல்வான். என்ன சொல்றான்? பிறருடைய குழியை ஆராய்ந்து 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 அவங்க வீட்டில் என்ன நடக்கிறது, இவர்கள் வீட்டில் என்ன நடக்கிறது, இவருடைய வாழ்க்கையில் எப்படி இருக்கிறது, இவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது, இந்த மாதிரி சிந்தனையை தான் முதல் இந்த எல்லா மனிதரிடத்தில் பார்க்க முடிகிறது. ஏன்னா நல்ல மனிதர்கள் இந்த பூமியில் இல்லை, எல்லாமே பாவிகளாக தான் இந்த பூமியில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இதை நாம் உணர வேண்டும், புரிய வேண்டும். இரண்டாவதாக சொன்னார்கள் அல் ஹாசித், போராமை குணம் உள்ளவர்கள் தான் அந்த நரகத்துக்கு செல்வார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். போட்டி இருக்கலாம், போராமை இருக்கக்கூடாது. போட்டி இருக்கலாம், போராமை தன்மை இருக்கக்கூடாது என்றெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எங்க பார்த்தாலும் போராமை. அவர் எப்படி வளர்ந்து விட்டார், அவர் எப்படி வாழ்கிறார்,
அவருடைய மாளிகை எப்படி இருக்கிறது, அவருடைய பொருளாதாரம் எப்படி இருக்கிறது, அவருடைய வாகனங்கள் எப்படி இருக்கிறது, அவருடைய செல்போன் எப்படி இருக்கிறது, அவர்கள் பயன்படுத்தக்கூடிய கருவிகள் எப்படி இருக்கிறது, இவர்களை பார்த்து பொறாமை பொறாமை பொறாமை. அதை திருப்பி படித்தால் அது வேறையாக தான் இருக்கும். பொறாமை என்ற வார்த்தையை திருப்பி படித்தால் அதனுடைய அர்த்தமே வித்தியாசமாக தான் இருக்கும். அப்ப அந்த பொறாமைத்தனம் அதிகமாகி விடும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். அல் ஹாசித், பொறாமை குணம் உள்ளவர்கள் அந்த நரகத்துக்குள் செல்வார்கள். இன்னைக்கு ஒவ்வொரு மனிதர்களிடத்தில் பொறாமைத்தனம் அதிகமாக இருக்கிறது. இந்த பொறாமைத்தனம் அல்லாஹ் அவருக்கு கொடுத்திருக்கின்றான், அதே போல எனக்கு நீ கொடுப்பாயா என்று இப்படிதான் கேட்க சொல்லியிருக்காங்க. அவனுக்கு மட்டும் கொடுத்திருக்கியே, எனக்கு கொடுக்கலையே, இந்த எண்ணம் வைக்கவே கூடாது. அவருக்கு மட்டும் கொடுத்திருக்கியே, எனக்கு நீ கொடுக்கலையே, என் மேல என்ன குறை இருக்கிறது, என் மேல என்ன தீங்கு இருக்கிறது, என் மீது என்ன தவறு இருக்கிறது, இந்த மாதிரி சிந்தனை ஒரு பொழுது நம்மளுக்கு வரக்கூடாது. ஒன்று மாற்றம் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். யாருக்கு எவ்வளவு கொடுத்தாலும் அல்லாஹ்வுடைய கேள்வி கொடுத்துதான் ஆகணும். யாருக்கு எவ்வளவு கொடுத்தாலும் அல்லாஹ்விடத்தில் கொடுத்துதான் ஆகணும். அவர்கள் கொடுக்காமல் அடுத்த எட்டு நகல முடியாது. இதுக்கு ஒரு ஹதீஸ் உதாரணமாக சொல்லுகிறேன். நாளைக்கு மறுமை நாள் வரும். அந்த நாளில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏழைகளை சொர்க்கத்துக்கு முன்னதாகவே அல்லாஹ் தஆலா ஏற்பாடு செய்து விடுவான். ஏழைகள் சீக்கிரமாக சொர்க்கத்துக்கு செல்வார்கள். இந்த செல்வந்தர்கள் 500 ஆண்டுகள் கழித்தும் கூட அவர்கள் கணக்கு கொடுக்க முடியாது. அந்த நேரத்தில் தவித்துக் கொள்வார்கள். அதற்கு பிறகுதான் அவர்கள் சொர்க்கத்துக்கு வருவார்கள் என்றெல்லாம் ஹதீஸ் சொல்லப்படுகிறது. ஏழையாக பிறப்பது, ஏழையாக வாழ்வது, ஏழையாக மரணிக்கிறது குற்றம் கிடையாது. ஏன்னா ஏழ்மைத்தனம் ரசூலுல்லாஹ் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. எவ்வளோ அந்தஸ்து வந்தாலும், எவ்வளோ பொருளாதாரம் வந்தாலும், எவ்வளோ வாகனங்கள் வந்தாலும், எவ்வளோ உயர்ந்த பொருட்கள் உங்களிடத்தில் இருந்தாலும் எல்லாத்துக்கும் பதில் சொல்லாமல் ஒரு எட்டு கூட உங்களால வைக்க முடியாது. இது ஹதீஸ். அப்ப அந்த பொறாமைத்தனத்தை விட்டு ஒவ்வொருத்தர்களும் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேட வேண்டும். மூன்றாவதாக சொன்ன சாஹிபு தொய்ரா, பறவை ஜோசியம் பார்க்கக்கூடியவர்கள் இந்த சொர்க்கத்தில் இருப்பார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஜஹீம் என்ற நரகத்தை பார்த்தோம். ஜஹன்னம் என்று ஒரு நரகம் இருக்கிறது. ஹக்குல் வாலிதைன், பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யாதவர்கள், பெற்றோர்களுடைய கடமைகளை செய்யாதவர்கள் அந்த நரகத்துக்குள் செல்வார்கள் என்றெல்லாம் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள். இன்னைக்கு பெற்றோர்கள் பிள்ளைகளை சபிக்கின்றார்கள், பிள்ளைகள் பெற்றோர்களை சபிக்கின்றார்கள். நிலைமைகள் ரெண்டுமே மாற்றமாக தான் இருக்கிறது. பெற்றோருடைய தாயுடைய காலடியில் சோனம் இருக்கிறது என்றெல்லாம் ஹதீஸ் நாம் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறோம். அந்த சோனத்துடைய கதவாக தந்தையை அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறார். சஹ்துர் ரிதா சஹ்துல் வாலித், பெற்றோர்களுடைய பொருத்தத்தில் தான் அல்லாஹ்வுடைய பொருத்தம் இருக்கிறது. யாருடைய பொருத்தத்தில்? பெற்றோர்களுடைய பொருத்தத்தில் தான் அல்லாஹ்வுடைய பொருத்தம் இருக்கிறது. மது அருந்தக்கூடியவர்கள் அவர்களும் அந்த நரகத்துக்குள் இருப்பார்கள். மனைவியை தவறான முறையில் வழிகெடுக்கக்கூடியவர்களும் அந்த நரகத்தில் தான் இருப்பார்கள் என்றெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு மூன்றாவது நரகம் தலா என்று சொன்னார்கள். தலா என்றால் ஷேகு ஜானி, வயதான காலத்தில், ஒரு வயசு வந்துட்டோன்னு சொன்னால் பள்ளிவாசலுக்கு வந்துடணும். அந்த வயசான காலத்தில் அதிகமான ஆசை, அந்த மலையை பிடிச்சிடணும், இந்த மலையை பிடிச்சிடணும், அதை வாங்கிடணும், இதை வாங்கிடணும், இந்த ஃப்ளாட்டை பிடிக்கணும், அந்த ஃப்ளாட்டை பிடிக்கணும், இந்த மாதிரி பேராசைகள் அதிகமாகிவிடும். சிறு வயதில் ஆசை இருந்தால் பரவாயில்ல, கொஞ்சம் வயதான என்ன செய்ய முடியும்? காடு வாண்டுது, வீடு போண்டுது. அப்படியாப்பட்ட நேரத்தில் கூட அதை சாதிக்கணும், இதை சாதிக்கணும், அந்த ஆசை இருக்கிறதே வயதான உடனே. அந்த ஆசை உள்ளவர்களுக்கு கூட தலா என்ற நரகத்துக்கு தான் செல்வார்கள் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு இரண்டாவதாக சொன்னார்கள் முஸ்ஃபிலுஸ் ஈசார், தன்னுடைய ஆடையை கரண்டை காலு கீழே அணிந்து பெருமையை காட்டக்கூடியவர்கள்.
இன்னைக்கு ஆடையை போட்டால் கூட ரோடை கூட்டுற அளவுக்கு பேண்ட் அப்படியே தரண்டு அப்படியே இழுக்குது. கேட்டால் ஃபேஷன். இந்த ஃபேஷன், அந்த ஆடையை வச்சுட்டு நீ பள்ளியாசல் வந்து நீ அப்படியே தொழுக கூடுமா? இபாதத் ஏற்றுக்கொள்ளப்படுமா? உனக்கு நன்மை எழுதப்படுகிறதா? எதுவுமே கிடையாது. உன்னுடைய கரண்டை காலுக்கு மேலே தான் உன்னுடைய ஆடை அணியணும் என்று இது கீழே வைத்தால் பெருமையுடைய ஆடை என்றெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு மூணாவதாக சொன்னார்கள், அல் மன்னான். கொடுத்த தானத்தை, கொடுத்த தர்மத்தை, கொடுத்த அன்பளிப்பை சொல்லி காட்டுவது கூட பாவம் என்றுதான் சொல்லப்படுகிறது. இதுக்கு தண்டனை நரகம் என்றுதான். என்ன நன்மை செய்தால் உனக்குள் வைத்துக்கொள். ஒருத்தருக்கு 100 ரூபா கொடுத்தாயா? ஒருத்தருக்கு 1000 ரூபா கொடுத்தாயா? ஒருத்தருக்கு 1 லட்ச ரூபா நீ கொடுத்தாயா? ஒருத்தருடைய வியாபாரத்துக்காக நீ உதவி செய்து அவரை உயரத்துக்கு கொண்டு வந்தாயா? இதோடைய கூலி அல்லாஹ் அவருக்கு மறுமையில தான் கொடுப்பான். நான் கொடுத்தனால உயர்ந்து வந்துட்டார், நான் இல்லைன்னு சொன்னால் அவருடைய வாழ்க்கை கிடையாது. இப்படி பேசி தெரிய வேண்டாம். இந்த நல்ல எண்ணம் நமக்கு வேண்டாம். கொடுக்கிறது வலது பக்கம் கொடுத்தால் இடது பக்கம் தெரியக்கூடாது. ஷரியத். இன்னைக்கு எல்லாமே கொடுத்து நான் கொடுத்தேன். நான் எங்கப்பா சொல்றேன்? நான் என்ற வார்த்தை நமக்கே சொந்தம் இல்லை. இறைவன் கொடுத்தான், இறைவன் என் மூலமாக கொடுத்தான். இப்படி யாரா சொல்லியிருக்கோமா? இறைவன் என் மூலமாக தான் கொடுத்து கொண்டிருக்கிறான். இறைவன் என் மூலமாக தான் பரக்கத் செய்கிறான். இப்படி பேசி பாருங்க, அழகான வார்த்தை. நான் அவன்தான். நான் யாரு? அல்லாஹ் தான். நான் கிடையாது. எல்லா பக்கம் நானு எல்லாமே நானு கிடையாது. மௌத்தான நீ தான். அப்ப கொடுத்த தானத்தை சொல்லக்கூடாது. சைர் என்ற ஒரு நரகம் இருக்கிறது. என்ன நரகம்? 4வது. அப்ப இந்த நரகத்துக்குள்ள யார் போறாங்கன்னா தாரிக்கு சலா, தொழுகையை விட்டவர்கள் செல்வார்கள் என்றெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். இன்னைக்கு தொழுகையை எத்தனை பேர்கள் விட்டு விட்டார்கள் என்று பார்த்தால், பள்ளிவாசல்கள் எல்லாம் பெரிய ஆபாதாக கட்டப்பட்டிருக்கிறது, சிறப்பாக கட்டப்பட்டிருக்கிறது. உயர்வான பள்ளிவாசல் மினாரெல்லாம் பார்த்தா அப்படியே தலையை தூக்கி பார்த்தா தலை சுத்துற மாதிரி எல்லாம் மினாரா கட்டியிருக்கோம். பள்ளிவாசல்ல மார்புல்ல பார்த்தா அவ்வளோ அலங்காரமாக பார்த்துக்கிட்டே இருக்கலாம். இன்னைக்கு என்னமோ பார்த்தா பள்ளிவாசல் ஃபுல்லாக மியூசியமாக மாறிவிட்டது. அல்லாஹ் பாதுகாக்கட்டும். இப்படி மாறிவிட்டது, கண்குள்ளா காட்சியாக மாறிவிட்டது. அவ்வளோ அலங்காரமான பள்ளிவாசல்கள் உலகம் முழுக்க. சரி, தொழுகிறவங்க எத்தனை பார்த்தா ஒரு சப்பு கூட பூர்த்தி ஆக மாட்டுது. தொழுகிறவங்க எத்தனை பேர் பார்த்தா ஒரு சப்பு கூட பூர்த்தி ஆக மாட்டுது. அப்படி தொழுகையில நமக்கு பலகீனம். அப்ப 2வதாக சொன்னார்கள், மா சலக்கக்கும் ஃபீ ஸக்கர் காலு லம் நகு மினல் முஸல்லீன் வலம் நகு நுத்இமுல் மிஸ்கீன். 2வது நரகத்துக்கு யார் செல்கிறார்கள் என்று சொன்னால், பித்அத்தை உருவாக்கக்கூடியவர்கள், இஸ்லாத்தில் இல்லாத கலாச்சாரங்களை உருவாக்கக்கூடியவர்கள் செல்வார்கள் என்று சொன்னார்கள். இன்னைக்கு எங்க பார்த்தாலும் பித்அத் அதிகமாகி கொண்டுதான் இருக்கிறது. ரசூலுல்லாஹ் காலத்தில் இல்லாததெல்லாம் இப்ப என்ன செய்யுது? புதிதாக உருவாகிறது. பல பித்அத் இன்றைக்கு இந்த சமுதாயத்தில் ஓடோடி கொண்டுதான் இருக்கிறது. இந்த பித்அத்தை யார் உருவாக்கின்றார்களோ அவர்களும் சைர் என்ற நரகத்துக்கு செல்வார்கள் என்றெல்லாம் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். 3வதாக கொலை செய்யக்கூடியவர்கள். இன்னைக்கு சின்ன விஷயத்துக்கெல்லாம் கொலை நடந்து கொண்டிருக்கிறது, குழப்பங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. எப்படியாப்பட்டவர்களும் அந்த சைர் என்ற நரகத்துக்கு செல்வார்கள் என்று சொல்லிவிட்டு 5வதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், 5வதாக காபத்துல்லா தாரிக்கு சலா, தொழுகை விடக்கூடியவர்கள், ஏழைகளுக்கு உணவு அளிக்காதவர்கள், வீணாக சுற்றி திரியக்கூடியவர்கள், வீணான கருத்துக்களை, வீணான விமர்சனங்களை பேசி திரியக்கூடியவர்கள் சக்கர் என்ற நரகத்துக்கு செல்வார்கள். அடுத்து சொன்னார்கள், ஹாவியா என்ற ஒரு நரகம் இருக்கிறது. ஜகாத் கொடுக்காதவர்கள், வட்டியே வாங்கக்கூடியவர்கள், இமாமே ஜாம், அனிதத்தை பெருமையாக பேசக்கூடியவர்கள், இவர்களெல்லாம் அங்கே செல்வார்கள் என்று சொன்னார்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
இந்த மாதிரி எக்கச்சக்கமான தண்டனைகளை அல்லாஹாலா நரகத்தில் அல்லாஹாலா வைத்திருக்கின்றான். இன்னைக்கு தொழுகை இல்லாதவர்கள் கை சேதப்பட வேண்டும். ஆண்களாக இருக்கட்டும், பெண்களாக இருக்கட்டும். ஒரு பாங்கு சொன்ன உடனே அந்த பாங்குடைய நேரத்தில் தயாராக வேண்டும். தொழுகை நேரம் வந்துவிட்டது, தொழுகை நேரம் வந்துவிட்டது. இந்த தொழுகைக்காக தயாரி செய்ய வேண்டும். நம்முடைய நசீபை பாருங்க. நன்மையான விஷயம் காதில் கேட்கிறோம், ஆனால் அமல் செய்ய மாட்டோம். ஆணாக இருக்கட்டும், பெண்ணாக இருக்கட்டும். நலவான விஷயம் கேட்டு 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 நலவான விஷயம் எல்லா பக்கமும் பேசப்படுகிறது. இன்னைக்கு எல்லா ரூபத்திலையும் பேசப்படுகிறது. உலமாக்கள் மூலமாக பேசப்படுகிறது, தப்லீகின் மூலமாக பேசப்படுகிறது. இன்னைக்கு யூடியூப் சேனலில் பல வகையான பயான் மூலமாக நன்மையான விஷயங்கள் பேசப்படுகிறது. பெரிய பெரிய மேடைகள் போட்டெல்லாம் நன்மையான விஷயங்கள் பேசி கொண்டுதான் இருக்கிறோம். எல்லாத்தையும் கேட்டுக்கொண்டு வந்துவிட்டு மறுபடியும் அதே நிலையில் தான், அதே இடத்துல தான் நம்ம நிற்கிறோம். ஒழிய கொஞ்சம் மாற்றம் நமக்கு வர மாட்டுது. கொஞ்சம் மாற்றங்கள் நமக்குள்ளே வரணும். ஒருத்தர் ஒரு உபதேசத்தை சொன்னால் அதை தன்னுடைய வாழ்க்கையில் கொண்டு வர வேண்டும். இந்த எண்ணங்கள் நம்மள்கிட்ட இல்லை. அப்போ அந்த நன்மையான தொழுகையை பற்றி நம்ம ஏவிக்கிட்டு தான் இருக்கோம். தொழுகுங்க தொழுகுங்க தொழுகுங்க, அல்லாவுடைய ரிலா கிடைக்கும், அல்லாவுடைய பொருத்தம் கிடைக்கும், அல்லா சொர்க்கத்தை கொடுப்பான், நரகத்தை விட்டு உங்களுக்கு பாதுகாப்பு அளிப்பான் என்று சாதாவும் எல்லா ஜுமா மேடைகளிலும் எல்லா இமாம்களும் எல்லாத்துக்கும் சதாவும் மக்கள்களை நேர்வழி காட்டுவதற்காக இந்த விஷயத்தை அவர்கள் எடுத்து சொல்லி கொண்டுதான் இருக்கிறார்கள். ஒரு பக்கம் கேட்டு இன்னொரு பக்கம் விட்டு வருகிறோம். இதே நிலைமை நீடித்து விட்டால் இந்த பூமியில் குழப்பங்களை தவிர, ஃபித்னாக்களை தவிர, பிரச்சனைகளை தவிர வேறு எதுவும் மிஞ்சாது என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் பாதுகாக்கட்டும். நசீபை நல்லா ஆக்கி கொள்ள வேண்டும். தொழுகையின் மூலமாக நசீபை நீங்க மாற்றிக் கொள்ளலாம் என்றெல்லாம் ஹதீஸ். அஸ்ஸதகத்து ரத்துல் பலா வ ரத்துல் கலா. தானம் தர்மத்தின் மூலமாக, துவாவின் மூலமாக, இபாதத்தின் மூலமாக உங்களுடைய தலையெழுத்தை நீங்கள் மாற்றிக் கொள்ளலாம் என்றெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அந்த அளவுக்கு இன்னைக்கு தொழுகை விஷயத்தில் பொடுபோக்குத்தனமாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் சொல்லுவாமா அசாபக்கும் முசீபத்தின் ஃபபிமா கஸபத் ஐதின் நாஸ். கஷ்டம் எதனால் வருது? உன்னுடைய கையினால தான் வருது. கஷ்டம் எதனால் வருது? உன்னுடைய நாவுனால தான் வருது. நீ செய்யக்கூடிய செயல்கள் மூலமாக தான் உனக்கு அல்லாஹ் தஆலா கஷ்டத்தை கொடுக்குறான். நீ நன்மையை செய்து பார், நன்மைக்குரிய கூலி அல்லாஹ் தஆலா கொடுப்பான், நிம்மதியாக வாழ வைப்பான். யாராவது போய் பேட்டி கேட்குறீங்க, தொழுகிறவர்கள்ட்ட போய் நிம்மதியாக இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ், 5 நேரம் தொழுகிறேன், நிம்மதியாக தூங்குறேன், நிம்மதியாக இருக்கேன், ராகத்தாக இருக்கேன். அல்லாஹ் ஃபஜர் நேரத்தில் என்னை எழுப்பி விடுறான், ஃபஜருக்கு நான் போயிடுறேன், எனக்கு உடல் ஆரோக்கியமாக இருக்கு, நான் சந்தோஷமாக இருக்கேன், மன நிம்மதியோடு வாழ்கிறேன். தொழுகை இல்லாதவர்கள்ட்ட போய் பேட்டி கேளுங்க, எப்படி இருக்கீங்க? நிம்மதியே இல்லை அஜர்த்து. என்ன சொல்லுவாங்க? நிம்மதியே இல்லை. எத்தனையோ மாத்திரை போட்டிருக்கேன், அப்படியும் தூக்கம் வர மாட்டேது. மனசுக்குள்ள சிந்தனை ஓடிக்கிட்டு இருக்கு, அறிவுக்குள்ள சிந்தனை ஓடிக்கொண்டு இருக்கிறது, மூளைக்குள்ள சிந்தனை ஓடிக்கிட்டே இருக்கு. தூங்கும் போது 2 மணி ஆயிடுது, 3 மணி ஆயிடுது. அடியா நீங்க பாங்கு சொல்றப்போதான் எனக்கு தூக்கம் வருதுன்னு சொல்லி தொழுகை இல்லாதவர்களுடைய பதில் இப்படி இருக்கிறது. இந்த தொழுகையுடைய மகத்துவத்தை நாம் தெரிந்து கூட அதை நாம் ஃபாலோ பண்றது கிடையாது. அடுத்து ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிப்பு செய்கின்றார்கள். ஒரு அழகான ஒரு சுப செய்தியை இந்த உம்மத்துக்கு எடுத்து சொன்னார்கள். யார் ஒருவர் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு இணங்கி நடக்கின்றார்களோ, என்ன சொன்னார்கள்? அல்லாஹ்வுடைய வேலைக்காக அவர்கள் பாடுபடுகின்றார்களோ, அல்லாஹ் தஆலா அவர்களுடைய வேலையை பூர்த்தி செய்கிறான் என்று சொன்னார்கள். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய கட்டளை 5 நேரம் தொழுகணும், நோன்பு வைக்கணும், ஜக்காத்து கொடுக்கணும், நன்மை ஏவணும், தீமையை தடுக்கணும், சதாவும் நாவில் திக்ர் இருக்க வேண்டும், ஃபிக்ர் இருக்க வேண்டும், ஷுக்ர் இருக்க வேண்டும், அஹ்லாக் இருக்க வேண்டும், நற்குணம் இருக்க வேண்டும். இந்த மாதிரி அல்லாஹுடைய வேலையில் ஈடுபடக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் தஆலா அவனுக்கு உதவி செய்து கொண்டுதான் இருக்கிறான். அல்லாஹ்வுடைய உதவி இல்லாமல் இந்த பூமியில் யாரும் வாழ முடியாது. ஏன்னா அவனுடைய வல்லமை, அவனுடைய குதிரத்தை நீ ஒன்று செஞ்ச 10 தருகிறேன் அல்லாஹ் தஆலா சொல்றான். தொழுகை பரக்கத்து, நோய்க்கு நிவாரணம், பாவம் மன்னிப்பு எல்லாமே தொழுகையின் மூலமாக
நோய்க்கு ஷிஃபா, கேட்கக்கூடிய துவா கபுல், கபருக்கு பிரகாசம், அதே போல நரகத்துடைய விடுதலை, ரசூலுல்லாவுடைய கண்ணுக்கு குளிர்ச்சி, ரசூலுல்லா பரிந்துரை செய்கின்றார்கள் இந்த தொழுகையாளிகளுக்கு தான். இவ்வளோ சிறப்பு இருந்தும் கூட இன்னைக்கு கபருடைய வேதனையை பாருங்க. தொழுகை இல்லாதவருடைய கபர் நெருக்குமா? என்ன செய்யும்? ரொம்ப நெருக்கும். எலும்புகள் எல்லாம் பிணையை வைத்து விடும், உடைத்து விடும். அவ்வளோ பெரிய வேதனைகள் அல்லாஹ் தாலா தொழுகையின் மூலமாக, தொழுகை விட்டவர்களுக்கு எவ்வளோ பெரிய தண்டனை. ஃபவைலுல் லில் முஸல்லீன். இதுக்குங்க நரகத்துக்கு போனீங்கன்னு கேட்டால், தொழுகையை நாங்கள் மறந்தவருங்க. எதனால் மறந்தோம்? தொழுகையை மறந்துட்டோம். அப்போ தொழுகையை மறந்தவர்கள் எங்கே போகிறாங்க? நரகத்துக்கு போவாங்க. ஃபவைல் என்ற ஒரு நரகம் இருக்கிறது, கொடூரமானது, வேதனை அளிக்கக்கூடிய நரகம். ஒரு கல்லை தூக்கி போட்டால் 70,000 வருஷம் பிறகு அந்த நரகத்துக்குள்ளே போகுமா? அப்போ நம்ம தொழுகை ஒரு நேரம் விட்டதுக்கு எத்தனை தடவை அந்த நரகத்துக்குள்ளே உள்ளே போக வேண்டி இருக்கிறது, எத்தனை 70,000 முறை நாம் செல்ல வேண்டும்? எல்லாம் யோசித்து பாருங்க. அல்லாஹ் கஃபூருர் ரஹீம், அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவன். அல்லாஹ் கஃபூருர் ரஹீம், அவன் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான். நெருப்பு இருக்கிறதே கபரில், அல்லாஹ் அக்பர், சொல்லவா முடியும்? அந்த நெருப்பு தாங்க முடியுமா? ஷே குனேகார் அவரத்தேன்னு சொல்லி ஒரு புக்கு படித்தேன். ஒரு பெண்மணியை அடக்கம் செய்து விட்டு வருகிறார்கள். வந்த உடனே அந்த கபரில் சவுண்டு கேட்குது, முஜே பச்சாவோ மிஜே பச்சாவோ மிஜே பச்சாவோ, என்னை காப்பாற்றுங்க என்னை காப்பாற்றுங்க. அடக்கம் பெண்ணு அங்கிருந்து சப்தம் கேட்குது, என்னை காப்பாற்றுங்க என்னை காப்பாற்றுங்க. போனாங்க. ஒரு சகோதரன் பக்கத்தில் கபர் போய்கிட்ட நிற்கிறாரு. இங்கே பெண்மணி இறந்துருச்சு, இறந்து அடக்கம் செய்யப்பட்டிருக்கு. அந்த பெண்மணி சப்தம் மட்டும் கேட்குது, என்னை காப்பாற்றுங்க மிஜே பச்சாவோ மிஜே பச்சாவோ, என்னை காப்பாற்றுங்க என்னை காப்பாற்றுங்க. அல்லாஹ் அக்பர். ஊருக்குள்ள பெரிய பெரிய உலமாக்கள் இடத்துல போய் கேட்குறாரு, இது ஏதாவது அல்லாஹ்வுடைய சதியாக இருக்கும், தோண்ட வேண்டாம். அவர் கேட்கலை, அவரும் கேட்கலை. போய் கபரை தோண்டி பார்த்தார். வயிற்றில் பார்த்தா அப்படி நெருப்பு அப்படி எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. வயிற்றில் நெருப்பு எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. லேசா அவர் கையை வச்சார், அப்படியே தள்ளி விடலான்னு கையை விட்டோன்னு அவர் கையே போயிடுச்சு. இப்போ ஒவ்வொருத்தருடைய அந்த கபருடைய நெருப்பு சில பேர்த்துக்கு தான் சில காட்சிகள் அல்லாஹ்தாலா காட்டுவான். இது எல்லாம் நம்ம பார்த்துட்டோம்னு சொன்னால் இந்த பூமியில் வாழ முடியாது. கபருடைய ஆதாப அந்த 5 அறிவுள்ள அந்த மிருகங்கள் கேட்க முடியுமா? 6 அறிவுள்ள மனிதர்கள் கேட்டுவிட்டால் அந்த பூமி நிம்மதியாக இருக்க முடியுமா? அவ்வளோ கொடூரமான அதாபங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. யார் தொழுகை விழுகின்றார்களோ நாளை மஹ்ஷருடைய மைதானத்தில் யாரோடு இருப்பார்கள்? காரூன் ஓட அவர்கள் இருப்பார்கள், ஹமானோடு இருப்பார்கள், ஷத்தாதோடு இருப்பார்கள். ஏனென்றால் அவர்கள் தொழுகலை. அவருடைய தலைவர், தொழுகை இல்லாதவர்களுடைய தலைவர் யாரு? காரூன், ஷத்தாத், ஃபிரௌன், நம்ரூத், இப்படியாப்பட்ட தலைவர்களோடு அவர்களை எழுப்பப்படப்படும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஒவ்வொரு வேதனைகளும் கொடூரமானதாக இருக்கிறது. தொழுகை இல்லாதவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுக்கக்கூடிய தண்டனை 15. எத்தனை தண்டனை? 15. முதலாவதாக அவருடைய ஆயுளில் பரக்கத் அல்லாஹ் தஆலா எடுத்துருவான். என்ன செஞ்சிருவான்? ஆயுளில் பரக்கத் எடுக்கப்படும். ரெண்டாவது அவருடைய முகத்தில் ஒளியை அல்லாஹ் தஆலா எடுத்துருவான், இனத்தை எடுத்துருவான், பிரகாசத்தை எடுத்துருவான். மூன்றாவதாக அவருக்கு இந்த பூமியில் எந்த விதமான நன்மையில் பங்கு கிடையாது. நாலாவதாக சொன்னார்கள் அவருடைய துவா வானத்தில் தான் நிற்குமா, வானத்துக்கு மேலே போகாது. அவருடைய துவா எங்கே நிற்கும்? வானத்தில் தான் நிற்கும். ஐந்தாவதாக அவர்களை இறைவன் கேவலப்படுத்துவான். என்ன செய்வான்? இறைவன் கேவலப்படுத்துவான். ஆறாவதாக சொன்னார்கள் நல்லடியார்களுடைய துவாவில் அவர்களுக்கு எந்த விதமான பங்கும் கிடையாது. இது 6 அவருடைய உயிர் பிரியக்கூடிய நேரத்தில் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய தண்டனை என்று சொல்லிவிட்டு மௌத்தான பிறகு 3 தண்டனை கிடைக்க போகும். முதலாவதாக கேவலப்பட்டு அவர்கள் மரணிப்பார்கள். இரண்டாவதாக பசி பட்னியோடு மரணிப்பார்கள். மூன்றாவது தண்ணி தாகத்தோடு மரணிப்பார்கள். அடுத்து அவருடைய கபரை நெருக்கம் செய்யும். இவ்வளோ பெரிய வேதனை அல்லாஹ் தஆலா வைத்திருக்கின்றான். அடுத்து சொன்னார்கள் 40 வருஷம் செய்த அமல் 1 செகண்டில் காணா போகிவிடும்.
எத்தனை வருஷம் செஞ்ச அமல்? 40 வருஷம் செய்த அமல் ஒரே ஒரு செகண்டில் அது காணா போய்விடும். அப்போ ரசூலுல்லாஹி சொன்னார்கள், பள்ளிவாசலில் துனியாவுடைய பேச்சு பேசுவதன் மூலமாக, இங்கே பள்ளிவாசலில் துனியாவுடைய பேச்சு பேசுவதன் மூலமாக 40 ஆண்டுகள் நீங்கள் செய்யக்கூடிய அமல்கள் எல்லாம் வீணாகி போய்விடும் என்று யார் சொன்னார்கள்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அடுத்து சொன்னார்கள், உன்னுடைய கபரு இருளாக மாறிவிடும். உன்னுடைய கபர் எப்படி இருக்கும்? ரொம்ப இருட்டாக இருக்கும், எந்த வெளிச்சமும் இருக்காது. எதனால? பள்ளிவாசலில் சிரிச்சதுனால. பள்ளிவாசலில் சிரிப்பதன் மூலமாக கபர் என்னாகும்? இருளாக, இருட்டாக, எந்த விதமான வெளிச்சம் இல்லாமல் மாறிவிடும் என்று சொல்லிவிட்டு அடுத்து சொன்னார்கள், பள்ளிவாசலில் ஒவ்வொரு மூச்சுக்கும் நன்மைகள் அல்லாஹ் தஆலா கொடுத்து கொண்டே இருக்கிறான். ஒவ்வொரு திக்ரும், ஒவ்வொரு திலாவத்தும், ஒவ்வொரு நேரமும் கவலைப்படுவதன் மூலமாக, மக்கள்களை நல்வழி கொள்வதற்காக ஒவ்வொரு கவலைப்படுவதன் மூலமாக உங்களுக்கு என்ன செய்கிறான்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நன்மை எழுதி கொண்டு தான் இருக்கிறான் என்று சொல்லிவிட்டு அடுத்து சொன்னார்கள், பள்ளிவாசல்களை சுத்தப்படுத்துவது. பள்ளிவாசல்களை சுத்தப்படுத்துவது. ஏற்கனவே சொன்னேன், மேராஜுடைய இரவில் 70,000 மலக்குமார்கள் ஒரு ஆண்களை மனம் முடிப்பார்கள் என்று ஒரு ஹதீஸ் நம்ம பார்த்தோம். அவர்களுக்கு மகர் தொகை என்ன கொடுக்கணும்? மகர் தொகை என்ன கொடுக்கணும்? தொழுதா மகர் தொகையா? நோன்பு வச்சா மகர் தொகையா? இல்லை எல்லா மக்களுக்கும் தானம் தர்மம் செஞ்சால் உங்களுக்கு மகர் தொகை ஆகிடுமா? அவர்களுடைய மகர் தொகை பள்ளிவாசலுடைய குப்பையை அள்ளி வெளியே தூக்கி போடுறது தான் மகர் தொகை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த பாக்கியம் அதிகமாக மோதினார்கள் தான் பெற்றுக்கொள்கிறார்கள். இந்த பாக்கியம் நம்மவர்கள் என்ன செய்ய வேண்டும்? பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒருத்தர் என்ன செஞ்சார்? பள்ளிவாசலை கூட்டிட்டு அந்த குப்பை எடுத்துகிட்டு போய் தன்னுடைய வீட்டில் வச்சுட்டாரு. என்ன செஞ்சிட்டாரு? குப்பை எடுத்துகிட்டு போய் வீட்டில் வச்சுட்டாரு. அல்லாஹ் தஆலா அவருக்கு பயங்கரமான பரக்கத் செஞ்சுட்டான். அவர்களுக்கு பயங்கரமான பரக்கத் அல்லாஹ் தஆலா கொடுத்து கொண்டே இருப்பான். இதெல்லாம் நம்ம மனதில் வைத்து கொள்ள வேண்டும். அதே போல் பள்ளிவாசலுக்கு சந்தா கொடுக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தில் மாளிகை கட்டி தருகிறான். அவர்கள் அடிமைகளை விடுவித்த நன்மைகளை அல்லாஹ் தஆலா கொடுக்கிறான். அப்படியாப்பட்ட அந்த பாக்கியம் நமக்கு வேண்டும் என்று சொன்னால் நம்மவர்கள் தொழுகையை கடைபிடிக்க வேண்டும். இந்த தொழுகையுடைய வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில் இருந்தால் தான் இந்த நரகத்தை விட்டு நம்ம பாதுகாப்பு தேட முடியும். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் ஜமாத் தொழுகையுடைய சிறப்புகளை பற்றி இன்ஷா அல்லாஹ் பேசப்படும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் எதை சொன்னோமோ எதை கேட்டோமோ அதன்படி சொல்லக்கூடிய எனக்கும் கேட்கக்கூடிய உங்களுக்கும் அல்லாஹ் தஆலா அமல் செய்கின்ற பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா தந்து அருள் புரிவானாக. வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுன்னத்துல்லாஹ் சுன்னத்துல் கொள்ளுங்கள்.